1926 அந்த காலங்களில் லேடிஸ் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு வீரமாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி காலங்களில் பல ராணிகள் வந்து எல்லா ஊரில் இருந்திருக்காங்க. எல்லாமே வீரமாக தான் இருந்திருக்காங்க. பல பெண்கள் போருக்கு கூட போயிருக்காங்க, சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து காலங்களில் வந்த பெண்களில் கார் ஓட்டியிருக்காங்க, ஃப்ளைட் ஓட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் 1926 ஒரு லேடி ஒருத்தவங்க டேர் டெவிலாக இருந்திருக்காங்க. அதாவது இந்த விமான சாகசங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு மெக்கானிக். இந்த சின்ன சின்ன ஃப்ளைட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து முன்னாடி டயர் இருக்கும், கீழே லேண்டிங் பண்ணுறதுக்கான டயர். அந்த டயர் வந்து நடு வழியில் போகும்போது பறக்கும்போது பஞ்சர் ஆகிடும், கலண்டு விழுந்துடும், அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த டயர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு டயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க அப்போ இருந்தாங்க. அவங்க பேர் கிளாடிஸ் இங்கல். 1926 அவங்களுடைய வயசு வெறும் 26 தான். ஆனால் மேலே பறக்கும் போதே இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போய் அந்த ஃப்ளைட்டுக்கு தாவி அந்த ஃப்ளைட்டோடைய டயரை சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன நான் சொல்கிறது உருட்டுற மாதிரி இருக்கா? ஏன்னா நிறைய பேர் நான் எந்த விஷயம் சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. இது ஏன்னே தெரியல. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஆனால் நம்ப மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? சரி, அதுக்காக தான் ஏண்டா மௌனே ஆதாரம் இல்லாமல் போய் சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மேரண்டு அந்த அளவுக்கான வீடியோ எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். பயமே இல்லை, பேராஷூட் கிடையாது, பேராஷூட்டோ இல்லை எந்த ஒரு உபகரணமும் கிடையாது, பாதுகாப்பு உபகரணமும் கிடையாது. டயர் எடுத்துக்கிறாங்க, இவங்க மட்டும் போகிறாங்க, ஃப்ளைட்டில் ஏறுறாங்க, இன்னொரு ஃப்ளைட்டுக்கிட்ட போகிறாங்க, அந்த ஃப்ளைட்டில் தாவி போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓ மை காட்.